வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூல தொந்தரவுல எப்படி ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. மூலத்தை நம்ம இங்கிலீஷ்ல பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால முக்கியமான ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான ரீசன் மலச்சிக்கல் தான். தொடர்ந்து நமக்கு மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு ஏனஸ் அந்த ஆசன வாயிலும் ரெக்டம்னு சொல்லுவோம். அந்த பெருக்குடல்லயே லாஸ்ட் பார்ட் ரெக்டம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல உள்ள பிரஷர்னால அந்த இடத்துல உங்களுக்கு மலம் இருந்துகிட்டே இருக்கிறனால அந்த பிரஷர் என்ன பண்ணும்னா கொஞ்சம் கொஞ்சமா அது நம்ம ஆசன வாயில உள்ள சுத்தி உள்ள ரத்த நாளங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப பிரஷர் கொடுத்து நீங்க மோஷன் போகிறதுனால அந்த இடத்துல நமக்கு வீங்கி அந்த இடத்துல உங்களுக்கு வீக்கம் பிளஸ் வலி, அந்த இடத்துல ரத்தக்கட்டு கூட சில பேருக்கு வரும். அப்படி ரத்தக்கட்டெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப வலியும் இருக்கும். அந்த ரத்தக்கட்டை திடீர்னு நமக்கு உடஞ்சு ப்ளீடிங்கும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் முக்கியமான ரீசன் மலச்சிக்கல் தான். ரெண்டாவது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எய்தர் நம்மளோட வயசு காரணமாகவும் நம்மளோட அப்பா அம்மாக்கு இருக்கு இந்த பைல்ஸ் தொந்தரவு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மூணாவது ரீசன் என்ன பார்த்தோம்னா டயட். சாப்பாட்டுல நிறைய நம்ம ஃபைபர் கண்டென்ட் உள்ள காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நிறைய நம்ம சேர்த்துக்கல அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் இந்த பைல்ஸ் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ். நாலாவது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தண்ணி ரொம்ப ஜாஸ்தி குடிக்கல. நம்ம டெய்லி நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நமக்கு தண்ணி கண்டுட்டு போயிடும். இதுக்கு மேல நமக்கு தண்ணி தாகம் எடுக்கல அப்படின்றனால நம்ம வேணுங்கிற அளவுக்கு கூட நம்ம குடிக்காம இருந்தோம் அப்படின்னா மலம் ரொம்ப இருகலாகி நமக்கு பைல்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னொரு ரீசன் என்ன முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா அந்த 3 கிலோ பேபியோட வெயிட் நமக்கு தாய்மார்களுக்கு உங்களுக்கு ரெக்டத்துல தான் போய் விழும். அந்த இடத்துல போய் விழுறதுனால அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஆகி நிறைய பேருக்கு அந்த பைல்ஸ் தொந்தரவு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கடைசி ஒரு ரீசன் முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். இந்த போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் எதனால வரும்னா லிவர்ல நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு உங்களுக்கு பிளட் சப்ளை நல்லா போகல அப்படின்னா இதனால நமக்கு சில பேருக்கு பைல்ஸ் தொந்தரவு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா வெயின்ஸ் அந்த ரத்த நாளங்கள் ரொம்ப வீக் ஆயிடுது இல்லையா, சோ அதனால நிறைய சான்சஸ் இருக்கு இது வர்றது. பைல்ஸ்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6க்கு மேல டைப்ஸ் இருக்கு. முக்கியமா 2 டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வெளி மூலம், இன்னொன்னு உள் மூலம். ரொம்ப மூலம் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த மாதிரி வரும்னா நிறைய சில பேருக்கு இந்த ப்ளீடிங் ரொம்ப போக ஆரம்பிச்சு. ஒவ்வொரு தடவையும் மோஷன் போகும்போது உங்களுக்கு அந்த டைட் மோஷன்னால அந்த வெயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இரிட்டேட் ஆகிறனால அது கொஞ்சம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிட்டு அது வழியா உங்களுக்கு ரத்த கசிவு ரொம்ப இருக்கும். ரத்த கசிவு ரொம்ப இருந்ததுன்னா சில பேர் இதனாலேயே ரொம்ப அனிமிக் ஆயிடுவாங்க, ரத்த சோகை வந்துடும். இது ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் ஒண்ணு. இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா சப்போஸ் உள்மூலம் இருக்குன்னா ரத்த நாளங்கள்ல உள்ள பிளட் சப்ளை உங்களுக்கு ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அது ஒரு பிளட் சப்ளை இல்லாதனால அந்த பைல்ஸோட வேதனை ரொம்ப கடுமையா இருக்கும். அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸ்ட்ராங்குலேட்டட் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பைல்ஸ்ல ரொம்ப ஜாஸ்தி நிறைய இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம ஹோமியோபதியில மெடிசன்ஸ் கொடுப்போம். டிப்ஸ், இந்த பைல்ஸுக்குள்ள டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். நிறைய தண்ணி குடிங்க. நிறைய உங்களுக்கு மலச்சிக்கல் வராம இருக்கிறதுக்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட் ஃபுட், முக்கியமா ஓட்ஸ் சாப்பிடலாம். காய்கறிகள் பழங்கள் இதெல்லாமே பச்சையா நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பேக்கரி ஐட்டம் எதுவுமே சாப்பிடாதீங்க. அதே மாதிரி வேக வச்ச காய்கறிகள், உங்களுக்கு கீரை இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்க நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் கூடுறதுனால நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் நல்லா கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் அலோபதி இதுக்கு மெடிசன்ஸ் எடுப்பாங்க. நிறைய ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, மலச்சிக்கல் ஆகாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி எல்லாம் எடுக்கும் போது என்ன ஆகும்னா இதை ஓவரா டிபெண்ட் ஆயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லைன்னா எனக்கு ப்ராப்ளம் வந்துருது அப்படின்னு. ஆனா ஹோமியோபதியில பார்த்தோம்னா இதெல்லாம் சரி பண்றதுக்கு, இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா அந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலை சரி பண்றதுக்கு உள்ள மெடிசன்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒன்ஸ் அந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் சரியாயிடுச்சுன்னா திரும்பி வராமையும் இருக்கும் உங்களுக்கு. சோ பைல்ஸுக்கு நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போகாம இருப்பீங்க. சோ ஒன்ஸ் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பைல்ஸ்ல ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னாலும் நடுவில் நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா கூட அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்திருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு நீங்க விட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த மருந்தோட எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதே அளவுல தான் இருப்பீங்க, இன்னும் வர்சன் ஆக மாட்டீங்க. அதே மாதிரி நீங்க ஹோமியோபதியில நீங்க எடுக்கும் போது நீங்க எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. அதாவது நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம பைல்ஸ் தொந்தரவு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒரு 6 மாசத்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க எடுக்கும் போது ரொம்ப நல்லா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கியூர் சீக்கிரமா நம்ம கொடுக்கலாம். இதே எனக்கு ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம அதை மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு வலியோ என்ன மாதிரி அந்த வெயின்ஸுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்து அதுக்கு ஸ்ட்ரென்தனிங் கொடுத்து அந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம். சர்ஜரியை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தள்ளி போடலாம். சர்ஜரியே இல்லாம ஹோமியோபதியில பைல்ஸ் கண்டிப்பா சரி பண்ண முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேசஸ் மட்டும்தான் சர்ஜரி தேவைப்படும். சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தது
இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.